திருக்குறள் கதைகள் கதையின் 271 உள்ளும் புறமும். உலகத்தில் எல்லாமே திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள், வெற்றிடம், வெப்பம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. நம் உடம்பும் அப்படித்தான். நம் உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களும் வெளியில் இருக்கும் பஞ்சபூதங்களும் தொடர்பில் இருக்கின்றன. நம் உடலிலிருந்து தோல் விரிந்தால் அது மண்ணோடு கலந்துவிடும். இரத்தம் சிந்தினால் அது பூமியில் இருக்கும் ஈரத்துடன் சேர்ந்து கொள்ளும். காற்று, வெற்றிடம், வெப்பம் இவை கூட அப்படித்தான். சுவாமி ரகுராமச்சந்திரா தத்துவத்தை விளக்கிச் சொன்னபோது கூட்டம் ஆர்வத்துடனும் கவனத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவரே ஒருமுறை, நீங்கள் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கவனம் என் பேச்சிலிருந்து ஒரு வினாடி கூட விலகாது என்று சொன்னது போல் அவர் பேச்சு கேட்பவர்களை கட்டி போட்டுவிடும். பேச்சில் அத்தனை தெளிவு, சுவாரஸ்யம் இருக்கும். அவர் பேச்சு முடிந்ததும் கூட்டம் எழுந்து செல்ல தொடங்கியது. சிலர் எழுந்து செல்ல மனம் இல்லாதது போல் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு பிறகு அரை மனதில் எழுந்தனர். தாமதமாக எழுந்த அந்த பெண் கழிவறை இருக்கும் பக்கமாக சென்றாள். ஆனால் கழிவறைக்கு செல்லாமல் வழியில் ஒரு இடத்தில் யாரும் பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு சட்டென்று அருகிலிருந்து ஒரு அறைக்கதவை திறந்து அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே அமர்ந்திருந்த சுவாமிஜியின் செயலாளர் மூர்த்தி, யாரும் பார்க்கலையே என்றார் பதட்டத்துடன். அவள் இல்லை என்று தலையாட்டினாள். மூர்த்தி அவளை அருகில் இருந்த பெரிய அறைக்கு அழைத்து சென்றான். இது எப்படிப்பா நடந்தது என்றார் சுவாமி ரகுராமச்சந்திரா கோபத்துடன். தெரியல குருஜி, யாரோ கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் போட்டுட்டான். இனி சாயந்தரத்துக்குள்ளே உலகம் முழுக்க பரவிடும் என்றான் மூர்த்தி. அயோத்தி அரசரின் பெயர் கொண்ட குருவின் ஆசிரமத்துக்கு அவ்வப்போது ஒரு பெண் வந்துவிட்டு போகிறாராம். இது குருவுக்கும் இதற்கு ஏற்பாடு செய்யும் அவர் உதவியாளருக்கும் மட்டும்தான் தெரியுமாம். இவரை நம்பி இவர் பேச்சை கேட்கப் போகும் மக்களை அந்த ராமச்சந்திர மூர்த்தி தான் காப்பாற்ற வேண்டும். எதுக்கு இப்போ வாய்விட்டு படித்து காட்டுற என்றார் ரகுராமச்சந்திரா எரிச்சலுடன். வெளிப்படையாக பேர் எழுதியிருக்கான்னு பார்த்தேன். அப்படி இருந்தால் அவதூறு வழக்கு போடலாம். ஆனால் வெளிப்படையாக பேருதாமையே நீங்கள் தானே காட்டிட்டான். சந்தேகமே இருக்கக்கூடாதுன்னு என் பேரையும் சேர்த்துட்டான் என்றார் மூர்த்தி. அது சரி, இது எப்படி வெளியில் வந்தது? அந்த பொண்ணு சொல்லியிருப்பாளா? நிச்சயமாக மாட்டா. அவளுக்கு இதில் என்ன லாபம்? இவ்வளோ பணம் அவளுக்கு வேறு யார் கொடுப்பாங்க? நம்ம 3 பேருக்கு தானே இது தெரியும். குருஜி, அந்த பொண்ணு சொல்லலை, நானும் சொல்லலை. அப்படின்னா நானே இதை சொல்லியிருப்பேன்னு சொல்கிறியா என்றார் சுவாமிஜி. நேரடியாக சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படின்னா? குருஜி, தப்பாக நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றார் மூர்த்தி. என்ன? உங்கள் உபன்யாசத்தில் நீங்கள் சொல்ல விஷயங்கள்லாம் உண்மையா? இதில் உனக்கு என்ன சந்தேகம்? நான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவர் பெரிய ஞானி. அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை நான் சொல்கிறதால தான் எனக்கு இவ்வளோ பேர் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறதால நான் சொல்ல விஷயங்களோட பெருமை குறையாது என்றார் சுவாமிஜி சற்று வேகத்துடன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் குருஜி. நீங்கள் பஞ்சபூதங்களை பற்றி சொன்னீங்களே, ஆமாம், அதுக்கு என்ன? நீங்கள் செய்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு தெரியும். நம் உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களோட தொடர்பில் இருக்கிறதா சொன்னீங்க. அப்போ உங்கள் உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்கள் மூலமாக இந்த விஷயம் வெளி உலகுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இவன் இதை உண்மை என்று நினைத்து சொல்கிறானா அல்லது தன்னை கிண்டல் செய்கிறானா என்று புரியாமல் சுவாமிஜி மூர்த்தியை பார்த்தார். அறத்துப்பால், துறவரவியல், அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குறள் 271. வஞ்ச மனத்தான் பழித்தொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். பொருள்: வஞ்ச மனம் உள்ளவனின் பொய்யொழுக்கத்தை அவன் உடலில் கலந்திருக்கும் 5 பூதங்களும் கண்டு தமக்குள் சிரிக்கும். நன்றி.